நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரை தொழில் வாயிலாக உங்களை மீண்டுமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 26, 27 ஆகிய வசனங்களை வாசித்து நாம் சிந்திக்கலாம். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான், யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். நோவாவுடைய 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தினுடைய நிலையை இந்த வேத வசனத்திலே நாம் வாசித்தோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த முதல் வசனத்திலே சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னவர் கானானையும் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்று சொல்லக்கூடியது நாம் பார்க்கிறோம். கானான் ஏன் அடிமையா இருப்பான், என்ன காரணம்? 22ஆம் வசனத்துல பாருங்கள். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். இந்த சேம் காம் யாபேத், இந்த காமுடைய வம்சத்துல வரக்கூடியவர் தான் கானான். அப்ப இந்த காம் என்ன செய்கிறார்? தன் தகப்பனாகிய நோவா குடித்து வெறித்து நிர்வாணமா இருக்கக்கூடியதை, ஆடை விலகி இருக்கக்கூடியதை கண்டு அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த நிலையை மூடி மறைத்திருக்க வேண்டும். தன் தகப்பன் நிலைமை சரியில்லாத வேளையில அவர் பாவத்தில இருக்கும் பொழுது அந்த பாவத்தை தேவனிடத்திலே முறையிட்டு அதை மறைத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக தன் தகப்பனை கனவீனப்படுத்தும்படியாக மற்றவரிடத்திலே, தன் சகோதரர் இருவரிடத்திலே அதை சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அப்படின்ற என்ன? ஒரு பாவத்தை மறைக்காமல் அந்த பாவத்தை குறித்தான விஷயத்தை மற்றவரிடத்திலே சொன்னதை இங்கு பார்க்கிறோம். அதனால் என்ன விளைவு? தன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கட்டளை கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி, அதே வார்த்தை நமக்கு எபேசியர் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். ஒருவேளை ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கலாம், சரீர பிரகாரமான தகப்பனாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்களை கனப்படுத்த வேண்டும். ஒருவேளை அவர்களுக்குள் பாவம் இருக்கும், அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வார் சொன்னால் தேவனிடத்திலே முறையிட வேண்டுமே ஒழிய மற்றவரிடத்திலே அந்த பாவத்தை சொல்லி அவர்களை அவமானத்திற்கு உள்ளாக தள்ளக்கூடாது. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? அவர்கள் செய்த பாவத்தை நாம் மற்றவரிடத்திலே சொல்லும் பொழுது நாமும் பாவிகளாய் மாறிவிடுகிறோம். ஏற்கனவே பாவத்தில் இருக்கிற நாம் மேலும் பாவத்தையும் சாபத்தையும் வரவழைத்துக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காம் செய்த வேலை அதுதான். காம் தன் தகப்பனை கனவீனப்படுத்தினதுனாலே, அந்த பாவத்தை மற்றவரிடத்திலே சொன்னதினாலே அவர் அடிமையாக சாபத்தை பெற்றுக் கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஆனால் சேமும் யாபேத்தும் என்ன செய்தார்கள்? அந்த பாவத்தை பார்க்காமல் மூடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றும் தேவன் என்ன செய்கிறார்? சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்திலே, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமல் இருக்கிறார். தேவனுடைய உயர்ந்த சுபாவத்தை நாம் பார்க்கிறோம். பாவங்களுக்கு தக்கதாக அவர் என்ன செய்யவில்லை? தண்டனை இன்னும் கொடுக்கவில்லை. அவர் மனிதர்கள் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லி அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சுபாவம் தான் நமக்குள்ளும் இருக்க வேண்டும். தேவனால் பிறந்தவர்களுக்கு இருக்க வேண்டிய உயர்ந்த சுபாவங்கள் தேவன் மன்னிக்கும்படியாக காத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறார். அதே சுபாவம் நமக்கும் இருக்க வேண்டும். ஒருவேளை நம் சகோதரர்கள் பாவம் செய்யும் பொழுது மற்றவரிடத்தில் நாம் சொல்லிவிட்டு தூஷணம் செய்த பிறகு அந்த சகோதரர் மனம் திரும்பினால் அந்த தூஷணம் என்னவாகும்? அந்த அவமானம் என்னவாகும்? எப்பொழுதும் அது நிலைத்திருக்குமே. அந்த சகோதரரை மற்றவர்கள் பார்க்கும் போதெல்லாம் இந்த காரியத்தை செய்தவர் என்று சொல்லி அவரை குறித்தான தவறான எண்ணங்கள் இருதயத்தில் இருக்குமே. அதற்கு நானும் நீங்களும் ஆளாகிவிடக்கூடாது. பாருங்கள், சேம் செய்ததுனாலே என்ன நடக்கிறது? 26ஆவது வசனம், ஆதியாகமம் 9:26, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இல்லையா? 27, யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். என்ன ஆசீர்வாதங்கள்! பாவங்களை மறைத்ததனாலே யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். இன்றைக்கும் ஆசியா, ஐரோப்பியா கண்டங்களிலே
இந்த யாபேத்துடைய வம்சங்கள் நிறைந்திருக்கிறார்கள். ஆனால் சேமுக்கு பாருங்க என்ன சொல்கிறார் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 27ஆம் வசனத்துல, சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். யாபேத் சேமுடைய கூடாரங்களிலே குடியிருப்பான். யாபேத் எவ்வளவு விருத்தி அடைந்தாலும் சேமுடைய கூடாரங்களுக்குள் வந்தாதான் அவருக்கு ஆசீர்வாதம். அப்படின்னா என்ன பொருள்? இந்த சேமுடைய வம்சத்திலே தான் ஆபிரகாம் வருகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாகிறார்கள், அதிலே யூதா, அதிலே இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்படி என்று சொன்னால் இந்த யாபேத் ஜனங்கள் எவ்வளவு பெருகி இருந்தாலும் இல்லையா, எவ்வளவு பெருகி இருந்தாலும் சேமாகிய அந்த வம்சத்தில் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் பொழுது உண்மையான ஆசீர்வாதத்துக்குள் அவர்கள் வருவார்கள். இயேசு கிறிஸ்துவின் கூடாரமாகிய சபைக்குள் அவர்கள் வரும்பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனால பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நாம் சிந்திக்கக்கூடிய காரியங்கள், பாவத்தை காணும் பொழுது அது தேவனிடத்திலே முறையிட வேண்டும், அவர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தரிடத்திலே முறையிட வேண்டும். மாறாக மனிதனிடத்திலே தூஷித்திருக்க பிரியக்கூடாது. அதே வேளை நம் பாவத்தை மூடும் பொழுது, மறைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த நாளில் நாம் சிந்தித்த காரியங்கள், பாவங்களை மறைப்போம், கர்த்தரிடத்திலே கொண்டு போவோம். அதை மறைத்து கர்த்தரிடத்திலே கொண்டு போகும் பொழுது, சமாதானத்துக்கு ஏத நிலையில் நாம் கையாளும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாம் இருப்போம் என்ற நல்ல செய்தியோடு கூட இந்த நாளை நாம் தூங்குவோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.